ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நம்ம பார்க்க போறது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2026 இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் கோயம்புத்தூர். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் கோயம்புத்தூர்னாலே உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஏம்ல கண்டிப்பா கோயம்புத்தூர் ரீஜன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அவங்களோட ஏம்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு நம்ம சொல்லலாம். இந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. இது வரைக்கும் அட்டானமஸ் இன்ஃபர்மேஷனை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் ஒரு நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கவுன்சிலிங் கோட் 2025. சரிங்களா? சரி, இந்த காலேஜஸ்ல ஓகேங்களா என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன, ஓகேங்களா, அதாவது இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா ஓகேங்களா எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுது, கட் ஆஃப் எவ்வளோ, க்ளோசிங் ரேங்க் போன வருஷம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இது மாதிரி வந்து ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா அனலைசிஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் ஓகேங்களா, இதுல டோட்டலா எத்தனை கோர்சஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டோட்டலா வந்து இங்க 6 கோர்சஸ் இருக்கு. இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் டோட்டலா வந்து 60 சீட்ஸ் 2022ல உங்களுக்கு இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் எந்த கோர்ஸுமே கிடையாது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு வந்து டோட்டலா 60 சீட்ஸ் 2018ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் 2018ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ 60 சீட்ஸ் 2018ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018ல உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் விஎல்எஸ்ஐ டிசைன் 2024ல ஓகேங்களா, அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸா தான் இங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இங்க அவைலபிள் இருக்கு. சரிங்களா? சரி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி. சரி, இப்ப நம்ம ஒவ்வொரு கோர்சஸ்க்கான கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம், எவ்வளவு கட் ஆஃப் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஐ டிசைன் ஓகேங்களா, விஎல்எஸ்ஐ டிசைனுக்கு வந்து டோட்டலா 183.5 கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் தேவைப்படுது ஓசி கேட்டகரியில. அதே மாதிரி பிசி கேட்டகரியில 180, பிசிஎம் 177, தென் எம்பிசி 180, எஸ்சி 168.5, எஸ்சிஏ 174, எஸ்டி 171 கட் ஆஃப் வந்து தேவைப்பட்டிருக்கு. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது எல்லா கம்யூனிட்டிலுமே சரி, ஜெனரல் கேட்டகரியிலுமே சரி உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அப்படியே ரைஸ் ஆயிருக்கு. சரி, ரேங்க் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 2024ல உங்களுக்கு ஓசியோட ரேங்க் வந்து 28,035 இருந்திருக்கு. பட் ஆனா 2025ல உங்களுக்கு ஓசியோட ரேங்க் வந்து 27,490 இருந்திருக்கு. நியர்லி உங்களுக்கு ஒரு 600 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. சரிங்களா? அதனால வந்து கட் ஆஃப் வந்து ஏறதான் நாளுக்கு நாள் வந்து அண்ணா ரீஜன் கேம்பஸோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இங்க ஏறுது. தென் அதுல சில கம்யூனிட்டிஸ்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லும் இருக்கு. பட் ஆனா வந்து ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதனால வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் பாக்குறவங்களுக்கு டெஃபினட்டா கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2025ல 193 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. சரிங்களா? அது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 185 இருந்தது, 2024ல 189 ஆகும், 2025ல 193 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓசி கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பிசியோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 187.5, தென் பிசிஎம் 184, தென் எம்பிசி 189, எஸ்சி 186.5, தென் எஸ்சிஏ 182.5, தென் எஸ்டி 164 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் கட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் இதே மாதிரி வந்து ரைஸ் ஆக நிறைய வாய்ப்புகள். ஏன் ரீசன் அப்படின்னு சொன்னா ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷனாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஜுவலாவே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் 2023ல உங்களுக்கு ஏடிஎஸோட ரேங்க் வந்து 12,633 இருந்தது. 2024ல உங்களுக்கு 9,673 உங்களுக்கு மாறி இருக்கு. அது 2025ல பாத்தீங்கன்னா இன்னும் ரைஸ் ஆகி உங்களுக்கு வந்து உங்களுக்கு 8,426 உங்களுக்கு மாறி இருக்கு. உங்களுக்கு 2 இயர் உங்களுக்கு லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இங்க ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 1000 ரேங்க் வந்து டிஃபரன்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து கட் ஆஃபும் உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதனால வந்து இந்த ரேஞ்சஸ்ல கண்டிப்பா வந்து இதோ ரேஞ்சஸ்ல இருக்குமே தவிர இதோட மேல கூட இதோட இன்னும் ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுக்கு குறைய வாய்ப்புகள் கம்மி. உங்களுக்கு பிசிஏ பொறுத்த வரைக்கும் சரி, பிசிஎம் எம்பிசிஎஸ்சி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து நல்லா ஃப்ரண்ட்ல வந்திருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்க்கு. சரிங்களா? அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா கேட்கறது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. 2023ல 186 இருந்துச்சு, 2024ல 187.5 இருந்தது, 2025ல ஓசியோட கட் ஆஃப் வந்து 194 உங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. பிசியூ 190.5, தென் பிசிஎம் 188.5, எம்பிசி 190, தென் எஸ்சி 183.5, எஸ்சிஏ 182.5, எஸ்டி 180 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி ரேங்க் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு 2023 11,000 ரேங்க்ல இருந்து 2024ல 12,000 ஸ்லைட்லி கொஞ்சம் பேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா 2025ல இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 6,641 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. உங்களுக்கு 6,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லயுமே பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து நல்லாவே ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. உங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஈஸியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்து தான் ஆப்ஷன்ஸ்ல வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு 2023ல 178 இருந்துச்சு, 2024ல 183, தென் 2025ல 190. சரிங்களா? செம்ம கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு பிசிபினா உங்களுக்கு 186, தென் பிசிஎம் 185.5, தென் எம்பிசி 187, தென் எஸ்சி 182, எஸ்டிஏ 181.5, தென் எஸ்டி 176.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. அதே மாதிரி ரேங்க் பொறுத்து நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல இதோட ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 இருந்துச்சு, உங்களுக்கு 2024ல 19,000 ஆகும், 2025ல உங்களுக்கு 7,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 13,000. ஓகேங்களா? அந்த ரேஞ்சஸ்ல உங்களுக்கு அது வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லயுமே ரேங்க் வந்து நல்லாவே உங்களுக்கு மேல வந்திருக்கு. உங்களுக்கு பிசி, எம்பிசி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல தான் வந்திருக்கு தவிர பின்னாடி போகவே இல்லை. மேக்ஸிமம் இதே ரேங்க்ல தான் மெயின்டைன் ஆக வாய்ப்புகள் இருக்கு தவிர உங்களுக்கு பின்னாடி போக வாய்ப்புகள் கம்மி. அதனால வந்து கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சஸ்ல போக இந்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். தென் அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ட்ரிபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 173 இருந்திருக்கு, 2024ல 176.5, தென் 2025ல உங்களுக்கு 183.5 உங்களுக்கு ஓசி வந்து மாறி இருக்கு. சரிங்களா? அது கட் ஆஃப் வந்து நல்லாவே ரைஸ் இருக்கு. அதே மாதிரி பிசிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 178.5, தென் பிசிஎம் 182, தென் எம்பிசி 179, எஸ்சி 171.5, தென் எஸ்சிஏ 170 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட ரேங்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. சில கம்யூனிட்டிஸ்ல உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சரி, பட் ஆனா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு ஓசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல உங்களுக்கு 28,000 இருந்தது, 2024ல உங்களுக்கு 30,000 ஸ்லைட்லி கொஞ்சம் பின்னாடி போயிருச்சு. பட் ஆனா 2025ல ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு, 3,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு, 27,218 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு 2025ல உங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ரிமைனிங் கம்யூனிட்டிஸ்லயும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஃப்ரண்ட்ல தான் வந்திருக்கு தவிர கொஞ்சம் அந்த அளவுக்கு பின்னாடி போல. மேக்ஸிமம் இதே கட் ஆஃப் இதே ரேங்க்ல மெயின்டைன் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு 2026ல. சரிங்களா? தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல இருந்து மெக்கானிக்கல் ஸ்லைட்லி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 2023ல உங்களுக்கு 162 உங்களுக்கு இருந்த கட் ஆஃப் வந்து 2024ல 167 இருந்துச்சு. பட் ஆனா 2025ல 178.5 உங்களுக்கு வந்து மோர் தென் 10 கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பிசி 174, தென் பிசிஎம் 177, தென் எம்பிசி 173, எஸ்சி 160, தென் எஸ்சிஏ 153 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் ரேங்க் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல உங்களுக்கு 46,000 ரேங்க்ல இருந்தது, 2024ல உங்களுக்கு 49,000 ரேங்க் வந்து அப்படியே பின்னாடி போயிருச்சு. உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டியுமே பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி வந்து அந்த பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம இருந்துச்சு. பட் 2025ல உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா 40,187, அதாவது 9,000 நியர்லி 10,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஓசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இந்த வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரேங்க் வந்து 10,000 மேல இங்க ஜம்ப் ஆயிருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதோட இதே ரேங்கோட உங்களுக்கு இந்த ரேங்கோட ஃப்ரண்ட்ல போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் நான் பார்த்ததுன்னா கோயம்புத்தூர் ரீஜன்ஸோட உங்களுக்கு இந்த வருஷம் போன வருஷம் கட் ஆஃப் ரேங்க் பார்த்தோம். தென் அதே மாதிரி இந்த வருஷம் இந்த ரேஞ்சஸ்ல உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. தென் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்த்துருவோம். இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸா சொல்லியிருக்கிறது இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பிஏ அண்ட் பிடெக்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு வருஷத்துக்கு 30,000 வரும். அது ஒன் டைம் ஃபீஸ் வந்து 7,800, காஷன் டெபாசிட் 7,000, டேர்ம் ஃபீஸ் இது வந்து செமஸ்டர் வரும் உங்களுக்கு 15,200 rupees வரும்.
இதோட டீட்டெயில் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வெப்சைட்லயுமே அவைலபிள் இருக்கு சரிங்களா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் அட்மிஷன் ஃபீஸ் சொல்லிட்டு ஒன் டைம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ், பர்சனல் ட்ரைனிங் ஃபீஸ், ஒய்ஆர்சி இது எல்லாமே 7,800 சொல்லிருக்காங்க. தென் காஷன் டெபாசிட் இண்டஸ்ட்ரியல் டெபாசிட் வந்து 5,000, லைப்ரரி டெபாசிட் வந்து 2,000. இது வந்து ரீஃபண்டபிள் 7,000 ருபீஸ் இருக்கு. தென் அதே மாதிரி செமஸ்டர் ஃபீஸ் சொன்ன பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரியுமே டியூஷன் ஃபீஸ் வந்து 6,000 ருபீஸ் தான், டெவலப்மெண்ட் ஃபீஸ் 3,000, லைப்ரரி ஃபீஸ் 650, தென் கம்ப்யூட்டர் சார்ஜஸ், லெபார்டரி சார்ஜஸ், எஜுகேஷனல் மீடியா சார்ஜஸ் இது மாதிரி வந்து இந்த 15,200 ருபீஸ் வரும். இது வந்து செமஸ்டர் வரும். இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும் 7.5 ரிசர்வேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன்னா எந்த ஃபீஸஸுமே வராது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். தென் பிளேஸ்மெண்ட்டை பத்தி நம்ம பார்க்கணும்னா பிளேஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டை பத்தி இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துல எவ்வளவு கம்பெனிஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2022ல 10 கம்பெனிஸ், 2023ல 31 கம்பெனி, 2024ல 40 கம்பெனிஸா மாறிச்சு. 2025ல 20 இது வரைக்கும் வந்து 29 கம்பெனிஸா இருந்திருக்கு. ஆஃபர்ஸ் 2022ல உங்களுக்கு 68 ஆஃபர் இருந்தது. 2023 138, 2024ல 128 and 2025ல 128 ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2025ல 105 ஸ்டூடெண்ட்ஸோ, 2024ல 105 ஸ்டூடெண்ட்ஸ், 2020ல 102, 2022ல 68 ஆயிருக்கு. அப்படி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹையஸ்ட் சேலரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு 2022ல 8.1 இருந்தது, 2023ல 7 இருந்துச்சு, 2024ல 12 இருந்துச்சு, 2025ல 18 lakhs per annum எல்பிஏவா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து பண்ணி தராங்க சரிங்களா. அதாவது அண்ணா ரீஜன் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ப்ளஸ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் சரி உங்களுக்கு நல்லாவே பண்ணி தராங்க சரிங்களா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ரைட் சாய்ஸை கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்க சாய்ஸ்ல கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அண்ணா ரீஜன் கேம்பஸ் கோயம்புத்தூர் சரிங்களா. நீங்க கண்டிப்பாக நோட் பண்ணீங்க. கவுன்சிலிங் கோட் 2025 சரிங்களா. பட் ஆனால் அட்டானமஸ் காலேஜ் நாட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் சரிங்களா. அதனால இந்த ரேஞ்சஸ்ல நீங்க கண்டிப்பா பிளான் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணா ரீஜன் கேம்பஸ் 2025 கட் ஆஃப் எல்லாமே இதுதான் சரிங்களா. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜஸ் பத்தி தகவல் டீடைல்ஸ் கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற வீடியோல உங்களை தகவலோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.